அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம ஆத்ம சகோதரர்கள் நிறையா சித்த வித்தியார்த்திகளை உருவாக்குற வேலையில் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வித்தை கொடுக்குறாங்க. அதனால் ஒரு நல்ல விஷயந்தான், சந்தோஷமான விஷயந்தான். சாமி சொன்ன மாதிரி விதைக்கிறத விதைக்கிறேன், முளைக்கிறது முளைக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த அனுபவமான வித்தியார்த்திகள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புதிதாக வித்தை பெற்றவர்களை எல்லாம் செம்மைப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கிடணும். ஏன்னா நம்ம அந்த வேலையில் இறங்கி அவங்களெல்லாம் செம்மைப்படுத்த அப்படின்னா அது ரொம்ப குத்தாயிரும். நம்மளுடைய மார்க்கத்தை செம்மைப்படுத்துகிற வேலையில் நம்ம இறங்கிடணும். ஒரு புறம் வித்தை கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளை போன்றவர்கள் அவங்கள செம்மைப்படுத்துகிற வேலையாவது செய்யணும் இல்லையா? புதிதாக வரக்கூடியவர்கள் வித்தை கொடுக்குறாங்க, ரைட்டு, பரவாயில்ல. அதுக்கு அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? செம்மைப்படுத்துகிற வேலையில் நம்ம இறங்கிறோம். இது நமக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்றது நம்மளோட கருத்து. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சித்தத்தில் 25 வருஷம் வித்தை பெற்றவர்களை நீங்கள் ஒரு சில நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க அந்த வித்தையை எடுத்து பயணம் பண்ணி துரிதமாக அவங்களோட பயணத்தை நீளமாக பயணிக்க தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அந்த ரிட்டர்னாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அவ்வளோதான். அவங்க சொந்தமாக பேச மாட்டாங்க, பேசுனதவே பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா சித்தவேதத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு கூகிள் போட்டு ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறார், அதில் இருக்கக்கூடிய அடையாளங்களை பிடிச்சு போகிறார். திரும்ப 2வது தடவை அதே பாதையில் அவர் போகும்போது அவருக்கு அந்த கூகுள் மேப் தேவைப்படக்கூடாது. அடையாளங்கள் இல்லாமல் வேறொரு அடையாளங்கள் அந்த பாதையில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிள் கடை இருந்துச்சு, சுட்டு வித்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி புதிய அடையாளங்களை அவங்க பிடிச்சு போகணும். அப்படி இல்லைன்னா ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியதுதான். ஏன்னா படிப்பிப்பது அத்தனையும் விடணும்னு எழுதியிருப்பார் சாமி சித்த விதத்தில். நீ திரும்ப திரும்ப அரைச்சமாகவே அரைச்சிருந்தீங்கன்னா உன்னால் ஊருக்கு போக தெரியல, ரிட்டன் ஆகிட்ட, அங்கேயே நீ கடை போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் அடையாளம் காட்டணும். அவங்கள தூக்கிக்கிற வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா பின்னாடி வரக்கூடியவனுக்கு நீங்கள் பாதையை ஒரு அவங்களுக்கு அது இதில் நம்ம ரொம்ப தெளிவாக சொக்கலிங்க ஐயா சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன், புதுசாக சொல்லலை. சிஸ்டர் ஐயா அந்த மாதிரி உள்ளெல்லாம் கூடி பேசின விஷயத்தை சொக்கலிங்க ஐயா எனக்கு சொன்னார். முத்துகிருஷ்ணன் மாதிரி அவருடைய பேச்சிலையும் நடிக்கையிலையும் மாற்றம் தெரியுது அப்படின்னு அவர் பெருமையாக பேசிக்கிட்டதாக எனக்கு சொக்கலிங்க ஐயா சொன்னார். அப்போ 25-30 வருஷம் வித்தை பெற்றவர்கள் பயணம் துரிதமாக மேற்கொள்கிறாங்களா இல்லை ரிட்டர்ன் ஆகிட்டாங்களான்றது நீங்கள் கண்டறியணும். இது எதிர்கால பிள்ளைகளுக்கு நம்ம அப்படிப்பட்டவங்களை அடையாளப்படுத்தணும். ஒரு முறை நம்ம ஏசி பழனி அண்ணா தலைமையில் யாரை போட்டிருந்தாரு தெரியுமா? நம்ம ஜெகதீசன் அண்ணாவை தலைமையில் போட்டிருந்தார். அது ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா அவரெல்லாம் அதுவாக வாழ்ந்துட்டு இருக்காரு, வித்தையாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கும் எனக்கு என்ன கனெக்டிங்? அவர் ஏதாவது எனக்கு பணம் கொடுக்குறாரா? நான் ஏன் அவரை சுற்றி காட்டுறேன்?
அது மாதிரியான ஆட்களை நீங்கள் அடையாளப்படுத்துங்க. எதிர்கால வித்தியார்த்தி உதவியாக இருக்கும். சரிங்களா? ஆத்ம நமஸ்காரம்.